திமுக கூட்டணியில் புகைச்சல் இருப்பதாக கூறிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு செய்தியாளர் சந்திப்பில் மதிமுக எம்பி துரை வைகோ பதிலடி கொடுத்துள்ளார். நினைக்கிறதுல தப்பு இல்ல, ஆனா அங்க பாஜக இருக்குன்னு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரும்ப சொல்றாரு. இருக்கட்டும், திமுக கூட்டணியில எதுவும் புகைச்சல் போயிட்டு இருக்காது. புகைச்சல் இல்லாம எப்படி இருக்கும்? மதிப்புக்குரிய நண்பர் அவர்கள் வந்து என்ன திருமாவளவன் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, எங்களுக்கு கூட்டணியில சீட்டை பத்தி கவலை இல்லை, கூட்டணியில் தொடருவோம் அப்படின்னா அதுல ஏதோ இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ இப்ப 5 சீட்டு வாங்கியிருக்காங்க, அடுத்த 2 சீட்டு வாங்கிட்டு தொடருவாங்களா? 5 சீட்டு வாங்கியிருக்காங்க, 2 கூட்டணியில் தொடருவோம்னு சொல்லியிருக்காங்க, 2 சீட்டு வாங்கிட்டு தொடருவாங்களா? இந்த கேள்வியை நீங்க அவங்கள்ட்ட கேட்கணும். 2 சீட்டு வாங்கிட்டு தொடரணும். யாருமே இப்ப லைவ் ஓடிட்டு இருக்கு, யாருமே எங்கள்கிட்ட தான் கேள்வி கேட்டுட்டே இருக்காங்களா தவிர கேள்வி கேட்க சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன் உங்க எல்லாத்திட்டையும். இப்ப இன்னைக்கு திருமாவளவன் கண்டிப்பா கேட்கணும். நீங்க தான் இது 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 எப்படி இது இல்ல இது இது இல்ல இது வந்து இங்க வர சொல்லணுமாண்ணா? இல்ல தம்பி இல்ல தம்பி சொன்னா இங்க வர சொல்லணும். அப்படி ஒரு தலைவர் எப்படி வர சொல்ல முடியும்? அங்க இருக்கிறவங்கள இன்னைக்கு உங்களுடைய டிவி வந்து அவங்கள்ட்ட போய் தயவு செய்து கேட்டுட்டு, சார் 2 சீட்டு கொடுத்து அங்க தொடருவாங்கன்னு மட்டும் கேட்டு சொல்லுங்க. சரிங்களா? நான் தயவுசெய்து அவங்களுக்கு வர சொல்ல முடியாது. ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க, கண்டிப்பா வந்துடும். எங்களுக்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இன்னும் 10 மாசம் டைம் கால அவகாசம் இருக்கு. நிச்சயமா எங்க கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கிறத நீங்களே திருப்பி எங்களை போட்டு மடக்கிட்டு இருக்கீங்க. நீங்களே எங்களை கேள்வி கேட்கறத பார்த்தாலே நாங்க வலுவாயிட்டு இருக்கிறது அர்த்தம். ஒரு வலுவில்லாத கூட்டணி நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க. திமுக வந்து பாஜக அதிமுக கூட்டணியை பார்த்து அஞ்சுதுன்ற மாதிரி ஒரு பேச்சுரா போகுது. பெரிய அளவுல அச்சம் வந்துருச்சு உங்களுக்கு. நான் சொல்றது நீங்க என்கிட்ட மாத்தி சொல்றீங்க. நான் இப்பதான் சொன்னேன். இல்ல, அதாவது என்னன்னா, ஒரு கட்சி கூட்டணி, அதாவது தமிழகத்துல தேர்தல் வரப்போகுது, அவங்க ஒரு கூட்டணியில இருக்கிறாங்க. அவங்க மக்களுக்கு நான் 4 வருஷத்துல இது பண்ணியிருக்கிறோம், எங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறோம், எங்களுடைய தேர்தல் அறிக்கையில நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கோம், இவ்வளவு பணம் மத்திய அரசு தந்தது. அது அந்த மாதிரி மதிமுக செயல்படாது. நீங்க சொல்றபடி இது கிடைக்காட்டி நான் கூட்டணி விட்டு வெளியே போயிருவோம், அது கிடையாது. நாங்க ஒரு பொதுநல நோக்கத்தோடு தமிழ்நாடு நலன் கருதி நாங்க இந்த கூட்டணியில் நாங்க சேர்ந்தோம். அது அந்த காரணங்கள் இன்னைக்கு தொடருது. அதே நேரத்தில் பொறுத்த வரைக்கும் சுயமரியாதை இதுல பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நாங்க எதிர்பார்க்கறதுதான். நீங்க இடங்களை விட குறைஞ்சபட்சம் அந்த சுயமரியாதை நாங்க எதிர்பார்க்கிறோம். எங்க இருந்தாலும் நீங்க அரசியல் ஒரு கூட்டணியில் இருந்தாலும் சரி, சுயமரியாதை திராவிட இயக்கங்களோட அடிப்படை. அதை பொறுத்த வரைக்கும் நாங்க எண்ணிக்கை சீட் எண்ணிக்கைப்படி இருக்காது. இதே மாதிரி திருமாவளவன் பதில் சொல்லியிருந்தாரு. அதுக்கு நயினார் நாகேந்திரன் கேட்டிருக்காரு, 2 தொகுதி கொடுத்தா திருமாவளவன் திமுக இருப்பாருன்னு சொல்லி கேட்டிருக்காரு. இது நீங்க பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணா நயினார் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நல்ல மனிதர் தான். அதிமுக இருந்தாரு. இன்னைக்கு பாஜக போய் இப்படி மாறிட்டாரான்னு எனக்கு தெரியல. எனக்கு அண்ணா நயினார் பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு குழப்பத்தை உருவாக்குறதுக்கு நான் கூட சொல்லியிருந்தேன். போன விட எங்க இயக்கத்தை பத்தி கூட ஒரு கருத்து சொல்லும் போது என்கிட்ட நீங்க கேட்கும் போது அது அவரோட அரசியல் யுக்தியாக கூட இருக்கலாம். எங்க கிட்ட கூட அது மாதிரி நாங்க யாரும் பேசல செய்யல. அவரா ஒரு யூகத்தை அப்படி பேசுறதோ இல்ல பத்திரிகை சந்திப்புல பேசுறதோ வந்து அதோட அரசியல் ஒரு தந்திரமாக கூட இருக்கலாம்.